டெலிவரி ஆன பிறகும் என் வயிறு ரொம்ப தொலன்னு இருக்கு, பெருசா இருக்கு, பிரெக்னன்சி மாதிரியே என் வயிறு பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு. பிரெக்னன்சி அப்ப பொதுவாவே வயிறு நல்லா பெருசாகும். நம்ம வயிற்றுல இருக்க வலது பக்கம் இடது பக்கம் இருக்க சதைகள் நல்லா விரிவடையும். நடுவுல இருக்க லீனியா அல்பாங்கிற பேண்ட் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். இது திருப்பி டெலிவரி முடிஞ்ச உடனே சில வாரங்கள்ல கூடிரும். ஒரு சிலருக்கு இந்த பேண்ட் கூடல அப்படின்னா வயிறு வந்து ரொம்ப தொலனும் ரொம்ப வீக்னஸாவும் இருக்கும். இதுக்கு பேர் தான் டயஸ்தசிஸ் ரெக்டை. டெலிவரிக்கு அப்புறம் வயிறு தானே லூஸா தொலன்னு தானே இருக்கு, அதனால என்ன ஆக போகுதுன்னு நினைச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல பெல்விக் பெயின், அப்டாமினல் பெயின், உங்களுக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா, லோ பேக் பெயின், யூரினரி இன்கான்டினன்ஸ்ங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ எப்படி செல்ஃபா அசஸ் பண்றது, அதுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்றதுன்னு பத்தி பார்ப்போம். இந்த பொசிஷன்ல படுத்துட்டு தொப்புள் லெவல், தொப்புளுக்கு மேல 1 இன்ச், தொப்புளுக்கு கீழே 1 இன்ச், இப்படி 4 ஃபிங்கர்ஸை வச்சுட்டு தலை தூக்குறப்போ இந்த லெவல்ல உங்களுக்கு கை விரல் உள்ள போகாம பேண்ட் இடிக்குதுன்னா நார்மல். பேண்ட் இடிக்காம கை விரல் 2ல இருந்து 3-4 விரல் போச்சுன்னா அப்ப ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இது 3 லெவல்லையும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் வயிறை உள்ள இழுத்துட்டு இடுப்பு தூக்குறது. செகண்ட் எக்ஸசைஸ் ஒரு காலா மாத்தி வைக்கிறது. தேர்ட் எக்ஸசைஸ் 2 காலையும் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு ஒரு காலா டேப் பண்றது. அடுத்து ஃபோர்த் எக்ஸசைஸ் இந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க. ஒரு காலையும் கையும் மாத்தி மடக்கி நீட்டுங்க. இதுல எல்லா எக்ஸசைஸையுமே 12 ரிப்பீட்டேஷன்ஸ் 3 செட்ஸ் பண்ணுங்க.